நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாண்டக் வேர்ல்ட் தி சயின்ஸ் ஆஃப் தி டே இஸ் டெக்னாலஜி. உங்களோட மொபைல்ல சார்ஜ் நிக்கலையா? இந்த வீடியோல சொல்லக்கூடிய 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனான நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பேட்டரி லைஃபை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய 10 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வால்பேப்பர். ஆமாங்க, நம்மளோட மொபைல்ல அதிகமான சார்ஜ் எடுப்பதற்கான முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வால்பேப்பர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமோல்டு டிஸ்பிளேல தான் வருது. அந்த அமோல்டு டிஸ்பிளேல ரெண்டு வகையான பிக்சல்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தோம்னா டார்க் பிக்சல்ஸ், இன்னொரு பார்த்தோம்னா கலர்டு பிக்சல்ஸ் அப்படின்ற ரெண்டு பிக்சல்ஸ் வந்து இருக்கும். இதில் கலர்டு பிக்சல்ஸ் பார்த்தோம்னா அதிகமான சார்ஜை வந்து எடுத்துக்கும். இது டார்க் பிக்சல்ஸ் பார்த்தோம்னா கம்மியான சார்ஜை தான் எடுத்துருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் பிளாக் வால்பேப்பர் இல்லை அப்படின்னா டார்க் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் விஜெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து தூக்கி விட்டுருங்க. ஏன்னா அதுவும் ஒரு வகையில் அதிகமான சார்ஜ் வந்து சாப்பிடும். அதே மாதிரி லைவ் வால்பேப்பர்ஸை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அது அதிகமான சார்ஜ் வந்து எல்லாத்தையும் விட அதிகமான சார்ஜ் வந்து அதுதான் வந்து சாப்பிடும். பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ். உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸை எனேபிள் பண்ணீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சாரும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சென்சார் ஒர்க் ஆகும்போது அதிகமான சார்ஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டான பிரைட்னஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். பிரைட்னஸ் தேவைப்படுறப்ப மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பேட்டரி லைஃப்பை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு மூன்றாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா உங்களோட பேட்டரி யூசேஜ் வந்து அப்பப்போ செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ பேட்டரி யூசேஜ் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் அதிகமான பேட்டரி யூசேஜ் வந்து எடுத்துட்டுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைலில் உள்ள அன்வான்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க, பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகாத அளவுக்கு. பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு நான்காவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட். உங்களோட மொபைல்ல ஸ்கிரீன் டைம் அவுட் செட்டிங்ஸ்ல டைமிங்கை வந்து கம்மியாவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க எங்கேயாவது போகும்போது இல்ல அவசரத்துல எங்கேயாவது போகும்போது கூட நீங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் வந்து அப்படியே வந்து இப்போ நீங்கள் ஒரு ½ வச்சுருந்தீங்க அப்படின்னா ½ வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கும். இதனால வந்து பேட்டரி யூசேஜ் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாத்தையும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஆல்வேஸ் எப்பயுமே வந்து ஆன்லேயே தான் இருக்கும், ஆஃப் ஆகவே ஆகாது. ஸோ இதனால் உங்களோட பேட்டரி யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற 10 டிப்ஸில் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா வைப்ரேட். உங்களோட மொபைலில் வைப்ரேஷன் தேவைப்படல அப்படின்னா வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரிங்கிங் வரும்போதோ அல்லது வந்து எஸ்எம்எஸ் வரும்போதோ வைப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த வைப்ரேட் உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வைப்ரேட் ஒர்க் ஆகும் பொழுதும் சார்ஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து எப்போவுமே வந்து வைப்ரேட்டில் தான் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேவைப்படுறப்போ மட்டும் வைப்ரேட்டில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஆறாவது டிப்ஸ் என்னன்னா லாக் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் விஜெட் இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு வகையில் பேட்டரியை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது டிப்ஸ் என்னன்னா பேட்டரி லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி அன்வான்டான ஆப்ஷன்ஸ் லொக்கேஷன் ஆன் பண்ணி வைக்கிறது, ப்ளூடூத் ஆன் பண்ணி வைக்கிறது, ஒய்ஃபை ஆன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க. எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா உங்களோட மொபைலில் உள்ள ஆப்ஸுக்கெல்லாம் லைட் வெர்ஷன் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. லைட் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா லைட் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சமாக எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைட் வெர்ஷனே இருக்குது. இதே நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனை யூஸ் பண்ணும்பொழுது அதிகமான பேட்டரி சார்ஜ் வந்து எடுத்துக்கும். லைட் வெர்ஷனை யூஸ் பண்ணும்பொழுது கம்மியான பேட்டரி தான் யூசேஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னா ஹை எண்டடான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைட் வெயிட்டடான அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா அனிமேஷனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். உங்களோட மொபைலில் பில்டு நம்பரை ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள்ட் ஆயிரும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக பேட்டரி லைஃப் கிடைக்கும். 10வதாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா உங்களோட மொபைலை நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துலையும் வச்சுக்க கூடாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கிற இடத்துலையும் வந்து வச்சுக்க கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல உங்களோட மொபைலை ஹை யூசேஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் சொன்ன 10 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும்
இருக்கும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் என்னென்ன ட்ரிக்ஸ், ஹேக்ஸ், டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி.